அன்னை அப்படிங்கிறவங்க, அதாவது அது சரஸ்வதியா இருந்தாலும் சரி, பார்வதியா இருந்தாலும் சரி, லக்ஷ்மியா இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரையும் என்ன செய்யணும் நம்ம? புகழ்ந்து பாடணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மத்த தெய்வங்களுக்கு இல்லாம, பெண் தெய்வங்களுக்கு மட்டும் அதிக பாடல் இருக்கும். சரஸ்வரநாமம் இருக்கும். இந்த மாரி இருக்கும். அதனால வந்து ஏன் அப்டின்னா, அவங்களுக்கு அது ரொம்ப புடிக்கும். அதனால பூக்களால அர்ச்சனை பண்றீங்க அப்டின்னா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈஸியா உங்ககிட்ட வந்துருவாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அத செஞ்சுருவாங்க. அதனால வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு சரஸ்வநாமம் படிங்க. ஸ்ரீ சுக்தம் பாராயணம் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லது. செம்போ நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு தட்டு வச்சுக்கங்க. அந்த தட்டுல பச்சரிசி பரப்பி, அது மேல ஒரு கலசம் வைங்க. கலசத்துல வந்து நல்ல வாசனை திரவியங்கள் நீர் ஊத்திக்கங்க. தண்ணி, சந்தனம், பச்சை கற்பூரம், ஏலக்காய் இந்த மாரி நெறைய விஷயங்கள போட்டுக்கங்க. வாசனை திரவியங்கள போட்டுக்கங்க. அப்புறம் மா இலை வைங்க. அதில தேங்காய் வைங்க. அந்த தேங்காய்க்கு மேல அம்மனுடைய முகம் மஞ்சள் வச்சு பண்ணனாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு அம்மனாவே பாவிச்சு, லக்ஷ்மியுடைய ஆவாகன மந்திரம், அதாவது அதுக்கு முத்திரை இதெல்லாம் காமிச்சு லக்ஷ்மியவே ஆவாகனம் பண்ணி, அழகா அவங்களுக்கு வந்து நகை போட்டு விடுறது, அழகுபடுத்தி விடணும். நெறைய பூக்களால அர்ச்சனை பண்றது, லக்ஷ்மி சரஸ்வரநாமம், ஸ்ரீ சுக்தம் பாராயணம் இதெல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாரி நெய்வேத்தியமா வந்து அன்னைக்கு அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பால் பாயாசம் அல்லது அவல் இருக்கு இல்லைங்களா? வெள்ள கலர்ல அவல். அவங்களுக்கு வந்து வெள்ளை நிறத்தில செய்றது ரொம்ப நல்லது. வெள்ளை அவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கரை, அதே மாரி தேங்காய் இதெல்லாம் கலந்து அவங்களுக்கு படைக்கலாம். பொதுவாவே வந்து வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வீட்ல சுமங்கலிய கூப்பிட்டு வஸ்திர தானம் குடுக்குறது நல்லது.